ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். என்னை மன்னிச்சிருங்கம்மா, நம்ம குடும்பத்தை நல்லா பார்த்துக்குங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க நான் விரும்பலை. என் சாவுக்கு யாருன்னு காரணம் இல்லை, நான் தான் காரணம். நான் போயிட்டு வரேம்மா. காதல் நீதானா, காதல் நீதானா, உன்னை காணத்தான் கண்கள் கொண்டு. சொல்றே, என்னடா பண்ற? தூங்கிட்டு இருக்கேன். ஏன் வேலைக்கு கிளம்பலையா? இன்னும் ½ இருக்குல்ல. இன்னைக்கு வேலை இல்லையா? இருக்கு. சரி, என்னத்தையோ பண்ணி தொலை. நம்ம விஷயத்தை வீட்டில் சொன்னியா? இதில் சொல்லிக்கலாம். ஏன், என்னாச்சு? இப்போ வேலை கிடச்சி 10 நாள் தான் நான் இருக்கு. பொறுமையாக சொல்லிக்கலாம். இதே தான் 5 வருஷமா சொல்கிறேன். பரவாயில்ல, இன்னும் கொஞ்ச நாள் தான் நான் வெயிட் பண்ண. பார்த்துக்கலாம். சரி, என்னத்தையோ பண்ணி தொலை. பார்த்துக்கலாம். இது இவன் பேர் தான் பிரகாஷ். ஆனால் இவன் நாங்கள் எல்லோரும் டாப்பர்னு தான் கூப்பிடுவோம். ஏன்னா ஸ்கூல்லேயும் சரி காலேஜ்லேயும் சரி இவன் பேர் கண்டிப்பாக டாப்பர் லிஸ்ட்டில் இருக்கும். ஆனால் காலேஜுக்கு போயிட்டு கெட்டு போனவங்க லிஸ்ட்டில் இவன் பேர் தான் ஃபஸ்ட்டில் இருக்கும். ஏன்னா ஸ்கூலில் படிக்கிறத தவிர ஒன்றுமே தெரியாத இவன் காலேஜுக்கு போய் எல்லாமே கற்றுக்கிட்டான். ஆனால் எப்படியோ மச்சான் ஒரு நல்ல வேலையில் சேர்ந்துட்டான். வேலை கிடைச்சதுலேருந்து ட்ரீட் வைக்காமல் ஏமாற்றிட்டே இருக்கான். இன்றைக்கி அவனை விடுறதா இல்லை. சொல்லு மச்சான், என்னடா பண்ணுற? தானே குளிச்சுட்டு வந்தேன். டேய், வேலைக்கு அடிச்சு 10 நாள் ஆச்சு இல்லை, ட்ரீட் வைக்கிறேன்ட்டு ஏமாற்றிட்டு இருக்க. ட்ரீட் எங்கடா? வச்சுக்கலாம் மச்சான், நாளைக்கு வச்சுக்கலாமா? சரி, யார் யார் வர்றது? இல்லை, ஆல்ரெடி அவன் அருணும் கார்த்தியும் கேட்டிருக்காங்க. அதான் அவனுக்கும் எனக்கும் செட் ஆகாதுன்னு தெரியும்ல உனக்கு. இல்லை வா மச்சான், பார்த்துக்கலாம். அவனுங்க வந்தானுங்கன்னா சரக்கு தான் கேட்பாங்க. ஆமாடா, சரி நீ வா, பார்த்துக்கலாம். சரிடா. சொல்ல பையன் நல்ல பையன் தான், சேர்க்கு சரியில்லை. ரொம்ப நாளைக்கு முன்னாடி கேட்டேன், இப்போ தான் ட்ரீட் வச்சிருக்கான். ஏன்னா மச்சான், அவன் ஃப்ரெண்டு வரேன்னா வரல. எனக்கு தெரியாதா மச்சான், இதெல்லாம் அவனுக்கு செட் ஆகாதுன்னு. ஏதோ ஒரு நிமிஷம் வரான். சொல்லுமா. என்னப்பா பண்ற? இல்லைம்மா, இந்த சும்மா ஃப்ரெண்ட்ஸோட வெளில இருக்கேன். சாப்பிட்டியா? சாப்பிட்டேம்மா, நீங்கள் சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன். உடம்ப பார்த்துக்கோ, பத்திரமா இரு, வெளியே அங்கேயும் இங்கேயும் சுத்தாத. சரிம்மா. சரி, வச்சுட்டேம்மா. ஹலோ, யார் பேசுறது? நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கள். 2 days முன்னாடி பிளட் டெஸ்ட் கொடுத்தீங்க, ரிசல்ட் வந்துருச்சு. உங்களுக்கு கேன்சர் கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருக்குது. இல்லை, சரியா புரியலையே. உங்களுக்கு ஏற்கனவே நர்ஸ் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் கண்டுக்காமல் விட்டதுனால கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் வந்துருச்சு. இதுக்கு ஒரே வழி ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும். அதுக்கு வந்து 10 லட்சம் மேலே ஆகும். 10 லட்சம் ரூபாவா? இன்ஃபார்ம் பண்ணது அப்புறமாச்சும் ட்ரீட்மெண்ட் எடுத்துருந்தா இந்த ஸ்டேஜுக்கு வந்துருக்க மாட்டீங்க. நீங்கள் ஹாஸ்பிட்டல் வாங்க, இருந்தாலும் பார்த்துக்கலாம். உங்களுக்கு கேன்சர் கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருக்கு. இதுக்கு ஒரே வழி ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும். அதுக்கு வந்து 10 லட்சம் மேலே ஆகும். மற்ற விஷயங்களில் சாகிறதுன்றது தீர்வாகாது. ஆனால் இதில் சாகிறது மட்டுமே தான் தீர்வாகும்.